பிரச்சனை இல்லாத வாழ்க்கை என்ற ஒன்று இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் பிரச்சனை என்பது பல விதத்தில் வரும். இப்படித்தான் வரும் என்று கணிக்க முடியாது. ஏதோ சாலையில் போகிறோம், எவனாவது ஒருத்தன் குறுக்க வந்துடுவான், எதிர்பார்க்காதது, அது ஒரு பிரச்சனை தான். பேருந்தில் பயணம் செய்கிறோம், திடீர்னு டயர் வெடிச்சிடும். அப்போ அந்த பயணம் தொடர முடியாது, ஒரு பிரச்சனை ஆகிடும். மாற்று வழி என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு போகணும். விமானத்திலே போகிறாங்க, அங்கே திடீர்னு இன்ஜின் கோளாறு, உடனே நின்று போயிடுது, அடுத்த ஃப்ளைட்டில் போக வேண்டியது தான். இது போல் ஏதோ ஆஸ்பத்திரிக்கு போகிறான், அங்கே போனால் பார்க்குறதுக்கு நிறையா ஆளுங்க இருக்காங்க. அந்த மாத்திரை இல்லைங்க, நீங்கள் வெளியில் வாங்கிக்கிங்க அப்படிம்பாங்க. ஸ்டாக் இல்லைங்க, இப்படி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இதெல்லாம் அன்றாடம் நாம் நடக்கக்கூடிய பிரச்சனைகள். இதுக்கு தீர்வு ஏதாவது இருக்கான்னா இருக்குது. அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் போகணும். சரி, இப்படி போல் பிரச்சனைகள்லாம் வருது, இதை நம்ம கடந்து போக வேண்டும், அதை நாம் பெரிதுபடுத்தக்கூடாது என்பது தான். அப்படி பெரிதுபடுத்தாமல் நாம் கடந்து சென்று விட்டால் எல்லா பிரச்சனைகளும் எப்படி பனித்துளி ஆவியாகி போகிறதோ அதுபோல போய்விடும். இது என்னுடைய கருத்தாகும். ஏனால் சிலர் பிரச்சனையினால் வாடி விடுவார்கள். ஐயோ, எனக்கு இது போல் பிரச்சனை வந்துட்ட, நோய் வந்துட்டுது, கால் உடஞ்சி போச்சு, கை உடஞ்சி போச்சு, பணம் இல்லை, வசதி இல்லை, வேலை இல்லை, இதை போல் இன்னும் எனக்கு கல்யாணம் நடக்கலை, இப்படி இருக்குது. இதெல்லாமே பிரச்சனை தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இதையெல்லாம் நாம் அனுசரித்து போய்வது நல்லது. இது எனது கருத்து தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அது எது நம்மால் தீர்க்கக்கூடியது, எது தீர்க்க முடியாதது என்று ஆராய்ந்து அதன்படி நாம் செய்தால் நிச்சயமாக அந்த பிரச்சனையில் இருந்து நாம் வெளியே வர முடியும் என்பது எனது கருத்து. நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது மறுக்கலாம் என்று சொல்லி, இந்த பிரச்சனைகளை பற்றித்தான் எனக்கு தெரிந்த விஷயத்தை சொல்லியுள்ளேன். உங்களுடைய கருத்து வேறு மாதிரியாக இருக்கலாம். எனவே நண்பர்களே, பிரச்சனையை கண்டு தோண்டு விடாமல் மாற்று வழி என்ன என்று தெரிந்து அப்படி செய்வதுதான் சிறந்ததாக நினைக்கும் என்று கருதுகிறேன் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். தற்பொழுது நான் மூலக்கடை அருகாமையில்தான் இருக்கிறேன்.